திலீபனும் ஈழத்திற்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று சொன்னால் அது இந்திய அரசாங்கத்தாலே நிறைவேற்றப்பட முடியாத கோரிக்கையாக இருந்திருக்கிறார். ஆனால் நியாயமான 5 அம்ச கோரிக்கையை மட்டுமே முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்த திலீபனை கடைசி வரைக்கும் கைகட்டி கொண்டு அவன் சாகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்த இந்திய அரசாங்கத்தை பார்த்து நாம் இன்றைக்கு மோதிலால் நேரு சொன்ன வரிகளை திரும்ப சொல்லுகிறோம். ராஜீவ்காந்தி அவர்களே, நீங்கள் என்னதான் நீளமான துப்பட்டாவை போட்டுக் கொண்டு என்னதான் ரொம்பவும் அலங்காரமாக இருந்தாலும் மனிதாபிமானம் இல்லாதவர்களை நாங்கள் நாகரிகமானவர்கள் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. ராஜீவ்காந்தி அவர்களே, இதை நான் சொல்லவில்லை, உங்கள் பாட்டனாரின் தந்தையார் உங்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். 58 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டு உங்களுக்காகவே சொல்லிவிட்டு போன அந்த செய்தியை நான் மறுபடியும் இந்த அரங்கில் நினைவு கூறுகிறேன். ஆகையினாலேதான் அப்படி மனிதாபிமானமும் நாகரிகமும் இல்லாமல் நடந்து கொண்ட காரணத்தாலேதான் இன்றைக்கு இப்படி ஒரு வித்தியாசமான படத்திறப்பு விழா நடந்திருக்கிறது. இதில் என்ன வித்தியாசம் என்கிறீர்களா? விடுதலை போரிலே இறந்து போன வீரனுக்கு கல்லை நடுவதும் நிறைவு சின்னம் வைப்பதும் படங்களை திறப்பதும் ஒரு மரபுதான். ஆனால் இவர்கள் எந்த மண்ணில் இறந்தார்கள், எந்த மண்ணில் படத்திறப்பு விழா நடக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வியட்நாமிலே இறந்து போன வீரனுக்கு வியட்நாமிலே படத்தை திறந்தார்கள், அமெரிக்காவிலே இல்லை. ஒவ்வொரு தேசத்திலேயும் போராடியவனுக்கு அந்தந்த தேசங்களிலே நிறைவு சின்னமும் படத்திறப்பும் உண்டு. வீரர்களே, உங்களை எந்த அரசாங்கம் அளித்ததோ அந்த அரசாங்கத்தின் கீழ் இருந்து கொண்டு உங்கள் சாவுக்கு எந்த அரசு காரணமாக இருந்ததோ அந்த அரசுக்கு உட்பட்டிருக்கிற மக்கள் நாங்களே எதிராய் குரல் கொடுத்து இந்த மண்ணில் உங்கள் படங்களை திறந்து வைத்திருக்கிறோம். இதைத்தான் நம்முடைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள் தேச துரோகம் என்று. ராஜபக்தியும் தேசபக்தியும் ஒன்றாக இருந்த முடிமன்னர்கள் காலத்திலேயே அவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து போவதாய் சொல்லுகிறார். அவர் கட்சிக்காரர்கள் இன்னும் 2ஆம் நூற்றாண்டிலேயே இருக்கிறார். ராஜபக்தி வேறு, தேசபக்தி வேறு. மிகுந்த தேசபக்தியோடுதான் நாங்கள் வேதனையோடுதான் இந்த மண்டபத்திலே அரங்கத்திலே கூடி நின்று முழங்குகிறோம். இந்த அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு கொள்கைதான் என்ன? வெளிநாட்டிலே இருந்து வருகிற ஒருவர் நம்மை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? உங்கள் இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை என்ன? தமிழகத்திலே தேர்தல் வரும் போல இருந்தால் ஒரு வெளியுறவு கொள்கை, வராது என்றால் இன்னொரு வெளியுறவு கொள்கை. எதிலேயும் ஒரு நிலையில்லாத ஒரு குழப்பமான விஷயத்தை நாங்கள் எப்படி சொல்லுவது? ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இங்கே இருந்த தோழர்களை எல்லாம், கிட்டு முதலான ஈழ தமிழர்களை எல்லாம் சிறைக்காவலிலே வைத்தார்கள். அதற்கு ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி சிறையில் வைத்தார்கள். ஒரு முக்கியமான கேள்வி, அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் வைக்கப்படுவதற்கு முன்னாலும் சுதந்திரமாக வெளியில் இல்லை, வீட்டுக்காவலில் தான் இருந்தார்கள். வீட்டுக்காவலில் உங்கள் பொறுப்பில் இருந்த ஒருவன் எப்படி தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைத்தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஆக அரசின் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தான் தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைக்கிறார்கள் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறீர்களா? எங்களுக்கு தெரியும் உங்கள் அரசு அதிகாரிகள் எந்த அளவிற்கு இந்த தேச பாதுகாப்பிற்கு குந்தகம் வைத்தார்கள் என்று. எனவே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி உள்ளே வைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியல் எங்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் வெளியில் இருந்து கொண்டு யாரெல்லாம் இந்த தேசத்தை காப்பாற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் தேச பாதுகாப்பு பட்டியல். அதுவும் இன்னொரு நாட்டு பிரஜையை, இந்த தேசத்திற்கு அகதிகளாக வந்தவர்களை, நீங்களே அடைக்கலம் கொடுத்தவர்களை, அந்த தேசத்தின் பிரஜைகளை இந்த தேசத்து பாதுகாப்பு சட்டப்படி உள்ளே வைப்பதாக சொல்லுகிறீர்கள். ஒட்டுமொத்தமாய் எல்லாவற்றிலும் உங்களின் குழப்பம் தெரிகிறது. அங்கே இன்றைக்கு தமிழகத்திலே தேர்தல் வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜாதி சங்கம் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னதை காரணமாக வைத்துக் கொண்டு தேர்தலை தள்ளி போடுகிற நீங்கள் அங்கே ஒரு நாடே தேர்தல் வேண்டாம் என்று சொல்லுகிற போது நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்.